Hi friends, welcome to another video. இன்னைக்கு ஒரு ஃபுட் ரிவ்யூ தான். நம்ம இன்னைக்கு படையல் இயற்கை உணவகத்துக்கு போகிறோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கநல்லூர் டு ஹோப் காலேஜ் வர்ற வழியில் நோ பாயில் நோ ஆயிலுங்கிற ஒரு கான்செப்டில் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. வாங்க எப்படின்னு பார்ப்போம். நமக்கு லொக்கேஷன் பெருசாக தெரில, கூகுள் மேப் நம்பி தான் போகிறோம். கொண்டு போய் சேர்த்துட்டு நம்புவோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஹோப் காலேஜ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட் நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா வரும். கூகுள் மேப்ஸ் போட்டிங்கன்னா வந்துடுவீங்க. இது சூப்பரான கான்செப்ட். பார்த்தீங்கன்னா நோ ஆயில் நோ பாயில். வந்தோடனே நம்ம ஸ்லிப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கைகள் கழுவிட்டு தான் உள்ளுக்குள்ளே போகணும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஸோ வடை நோ ஆயில் நோ பாயில். ஸோ இது வந்து வல்லாரை வடைன்னு சொல்கிறாங்க. டேஸ்ட் பார்ப்போம். இன்னைக்கு வந்து இங்கே இந்த வடையாமா இல்லைன்னா வாழைக்காய் வடை வந்து போடுவாங்களாமா. சூப்பராக இருக்கும், செமையாக இருக்குது டேஸ்ட்டு. அந்த கிரன்ச்சினஸ் உங்களுக்கு கொடுக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் பாயில் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி கிரன்ச்சினஸ் கொடுக்குது உங்களுக்கு. சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து தூய மல்லி சாதம், அப்புறம் இது வந்து பீட்ரூட் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மல்லி சாதம் பீட்ரூட் குழம்பு பார்ப்போம். அவங்கள பீட்ரூட்டும் கொத்தமல்லியும் பக்கமாக கொடுத்துருக்கேன். நல்லா இருக்கு. ஆனால் என்ன சூடு எதிர்பார்த்தீங்கன்னு இருக்கு, சில்லுன்னு தான் இருக்கும். ஏன்னா அடுப்பு இல்லை, ஸோ அதனால் அப்படி யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பீட்ரூட் குழம்பு சூப்பராக இருக்கு. புளிப்பு ஆனால் சூப்பராக இருக்கு. புளிப்பு இருக்கு, ஆனால் செமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நார்மலாக சாப்பிடுறது அதை விடவே ரொம்பவே சூப்பராக இருக்கு. இது மல்லி துவையல். சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் காரம் பெருசாக சாப்பிட மாட்டேன், எதுவுமே ஸ்பைஸியாக இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு இது வரைக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பெரட்டி போட்டதுன்னு சொல்லிட்டு சாப்பிடலாம். நல்லா ஸ்வீட்டாக இருக்கு. பச்சை வெண்டைக்காய் வந்து ஸ்வீட்டாக இதுக்குள்ளே பண்ணி போட்டால் இப்படி இருக்குமோ அப்படி இருக்கு, நல்லா இருக்கு. நெல்லி ஊறுகாய், சாமி நெல்லிக்காய் என்ன சொல்கிறது, நெல்லிக்காய் விடவே இந்த கசப்பு கொஞ்சம் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இதில் ரொம்ப கசப்பு அதிகமாக இருக்குது, பட் ஓகே ட்ரை பண்ணலாம். இது படிப்பாயாசம். ஆக்சுவலாக தெரில என்ன இன்க்ரீடியன்ட் உள்ளுக்குள்ளே அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். வா செமையாக இருக்குது. எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குது. தெரில உள்ளுக்குள்ளே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு, பட் டேஸ்ட் செமையாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலில் தயிர் சாப்பாடு பண்ணியிருக்காங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா தேங்காய் பால்னாவே உங்களுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் வரும்ல, இதில் அந்த ஸ்வீட்னஸே இல்லை, செமையாக இருக்குது. நம்ம நார்மலாக சாப்பிடுற தயிர் சாப்பாடு அதை விட இது வந்து வேற லெவல், சூப்பராக இருக்குது. தயிர் சாப்பாடு இருந்தால் தனியாகவே வாங்கி சாப்பிடலாம், அந்த அளவுக்கு வர்த்து இருந்தது. இது பார்த்தீங்கன்னா காட்டு யானை பணியாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ராய் மாவு இந்த ராய் வடைக்கு பிணைஞ்சு வைப்போம்ல, வெங்காயம்லாம் போட்டு அந்த மாதிரி இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. ஆனியன் எல்லாம் வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. இது ஆவாரம்பூ மில்க் ஷேக். செமையாக இருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம். இதுக்கு முன்னாடி ஆவாரம்பூல கம்மியாக சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆவாரம்பூல டேஸ்ட் பண்ணல, பட் சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கு. இது தூதுவளை ரசம் பார்ப்போம். ஏன்னா ஹெவியாக இருக்குது இப்போ வேப்பண்ண மில்க் ஷேக்கில் இருக்குது. ஸோ அதனால் வந்து குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. செமையாக இருக்குது, நல்ல டேஸ்ட். மிளகு நல்லா இருக்கும் போல் இருக்குது. நல்லா இருக்குது ரசம், சூப்பராக இருக்குது. நல்லாவே குடிக்கலாம். மிச்ச வைக்க விரும்பலை, நானே குடிச்சிட்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுரக்காய் மோர்.
ஊற்றி குடிச்சிட்டேன். சூப்பராக இருக்குது. நம்ம எப்பவும் போட மோர் குடிப்போம்ல அதே மாதிரி தான். நல்ல திக்காக இருந்தது. நம்ம தண்ணி ஊற்றி குடிப்போம் மோரில் கொஞ்சம் நிறைய பேர். ஆனால் இது கரெக்டாக இருந்தது. சூப்பராக இருந்தது. சுரக்கா மாதிரியே தெரியல. இது லோட்டஸ் மில்க் ஷேக் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ரோஸ் மில்க் மாதிரி இருக்குது. பட் நல்லா இருக்குது. ரோஸ் மில்க் மாதிரியே இருக்குது. இது ரோஸ் மில்க் ஷேக் லாஸ்ட் ஃபினிஷிங் முடிச்சுட்டு போகலாம். செமையாக இருக்குது. ஃபைனல் டச், பெஸ்ட் டச். ரோஜாப்பூ ஆற்றல் பானம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரோஜாப்பூ ஸ்மெல் வருது. அப்புறம் தண்ணி நல்லா தான் இருக்குது. பவன்டோ மாதிரி இருக்கு. ஹாய் சார். வணக்கம். ஹாய். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். Overall நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓவரால் சாப்பிட்டோம், செமையாக இருந்தது. Very நல்லா good. ட்ரை, நோ ஆயில் நோ பாயிலுங்கிற சூப்பர். இந்த கான்செப்ட் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? எங்கே இருந்த கான்செப்ட் தான், எங்கேயும் வரல, ஏற்கனவே இருந்தது தான். இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் ஆதி மனிதன் சாப்பிட்ட உணவுனா இதுதான். இதான் பச்சைக்கீரை இலை பழங்கள் தான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்புறம் நாகரீகம் வளர வளர நம்மளுடைய மனிதனுடைய அறிவு வளர்ச்சி வளர வளர சமையலுங்கிற ஒரு கான்செப்ட் நெருப்பை கண்டுபிடிச்சேன். அதுலேருந்து சமையலை கண்டுபிடிச்சேன். சமையலிருந்து நிறைய அதில் நம்மளுடைய அறிவு வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அதில் புதுமைகள் புகுத்தியிருக்கோம் இல்லையா.
ஆரம்பத்தில் ஒன்றுமே வெறும் பச்சையாக சாப்பிட்ருந்தா இன்றைக்கி வந்து வெரைட்டியாக சாப்பிட ஆரம்பிச்சு ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். ஆனால் தமிழகத்தில் 3.5 லட்சம் வெரைட்டிஸ் இருந்துச்சாம், டிஷ்ஷஸ் ரெசிபி. சரி. இட்லி, தோசை, பொங்கல் இருக்குல்ல, இந்த மாதிரி பதார்த்தம் 3.5 லட்சம் இருந்திருக்கு. அரிசி மட்டுமே 6 லட்சம் இருக்கிறதா பழனியில் கிடைச்ச செப்பேட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் மட்டும். அப்படின்னு ஆல் ஓவர் இந்தியாவில் நினச்சி பாருங்கள். தின்னு கொளுத்தவங்கன்னு சொல்லுவாங்களே, அது நம்ம ஆளுக்கு தான். அந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நீண்ட நாள் 100 வருஷம் 120 வருஷம் இல்லை, அதுக்கு மேலேயும் வாழ்ந்துருக்காங்க. மாடர்ன் உலகம் சொல்கிறோம், நவீன உலகம், இணைய உலகம் சொல்கிறோம். ஆனால் அதில் எவ்வளோ தூரம் அறிவியலில் மேல் வந்திருக்குமோ அந்த அளவுக்கு ஆரோக்கியத்துலேயும் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். கிட்டத்தட்ட 3-4 தலைமுறை தாண்டி வந்துட்டோம். அதை மீண்டும் மீட் அவுட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் முறை, இது வந்து ஒரு வாழ்வியல் முறை. உணவு வேறு, வாழ்வியல் வேறு இல்லை. ஸோ உணவும் வாழ்வியலும் ஒன்று தான். அப்போ எங்கே வாழ்வியல் அதாவது இப்போது 2000க்கும் 2020க்கும் இருக்கிற டிசீஸ் இருக்கு இல்லையா, நோய்கள் புதுசாக வருது இல்லையா, அதில் ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்கிறாங்க வாழ்வியல் நோய்கள் சொல்கிறாங்க இல்லையா, லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ். அதன் மூலிமா வரக்கூடிய நோய்கள் தான் 70% அதிகமாக இருக்குது. எப்போ 2000க்கும் 2021க்கு இந்த 20 வருஷத்தில் லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்னால் வரக்கூடிய டிசீஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போது இதை வந்து மாத்திரக்கு ஒரே வழி சேம் அதே லைஃப் ஸ்டைலுக்கு போகணும், நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வியல் முறைக்கு போகணும். அதுக்கு அந்த வாழ்வியல் முறையை ரீச் பண்ணோன்னா வாழ்கிறதுக்கு சாப்பாடு தான் மெயின். அப்போ அந்த சாப்பாட்டு முறையை மாத்திரம்னா வாழ்வியல் ஈஸியாக, நம்மளுடைய ரொட்டீன் லைஃப் ஸ்டைல் ஈஸியாகிடும். ஸோ அதில் பேஸ் வந்து ஃபுட்டுங்கிறதுனால உணவில் கையில் எடுத்திருக்கோம். அந்த வகையில் இந்த உணவு நம்மளுடைய அடுப்பு இல்லாமல் சமைக்கிற மெத்தட், நோ ஆயில் நோ பாயில், அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது உணவுப் பொருளோட சத்து குறையாமல் அழியாமல் விரயமாக, 3க்குமே வேறு மீனிங் இருக்குது. அழியிறது, விரயமாகிறது, குறையிறது, 3. ஸோ இது 3 இங்கே நடக்கிறதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. கேரக்டர்னா குணம்னு சொல்கிறாங்க இல்லையா, என்ன சொல்கிறாங்க, இது கான்ஃபிடென்ஸு, பேஷன், லவ், அஃபெக்ஷன், இதெல்லாம் இருக்குல்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் நம்ம கேரக்டரோட இன்டர்லிங்க். ஸோ அந்த கேரக்டர் மாறாமல், அதில் இருக்க டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் மாறாமல், அதில் இருக்க டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் மாறினா நம்மளுடைய, ஏன்னா அதோடைய டிஎன்ஏவும் நம்மளுடைய டிஎன்ஏவோடு இன்ட்ராக்ட் பண்ணும். அதாவது ஃபுட்டு மூலிமா நம்மளுடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரையே மாற்ற முடியும்ட்டு சயின்ஸும் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுது, சாப்பாட்டின் மூலிமா நம்ம கர்மாவே மாற்றலாம், வினைப்பதிவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்மளுடைய விதியை நம்மளே மாற்றி எழுதலாம். இதெல்லாம் நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் வேதங்கள் சொல்கிறக்கூடிய விஷயம். அதை நவீன அறிவியலும் ஒத்துக்குச்சு. ஸோ அப்போ உணவின் மூலிமா மாற்ற முடியும். அப்போது இந்த நம்ம உணவில் எந்த எனர்ஜி லாஸ் ஆகிறதில்ல, அது டேஸ்ட் மாறுதில்லை. 6 சுவைனா 6 டேஸ்ட் சொல்கிறோம். 6 சுவை, இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம், துவர்ப்பு, கசப்பு. ஆனால் இதை நம்ம சமைச்ச உணவில் உண்மையான சுவையை சாப்பிட்றதில்ல. கரெக்டாக வாழைக்காய் பஜ்ஜியை சாப்பிட்டிங்கன்னா வாழைக்காயோட துவர்ப்பு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஸோ வெண்டைக்காய் குழம்பு சாப்பிட்டா வெண்டைக்காயில் இருக்கிற இனிப்போ துவர்ப்போ தெரியுமா? தெரியாது. அதை வந்து சமைக்கிறப்ப அதோடைய சுவை மாறி உப்பு புளி காரம் மட்டும்தான், அதுவும் ஆர்டிஃபிஷியலாக அது சமைச்சு தான் சாப்பிட்றனால அது உண்மையான சுவையை உணர முடியாது. நம்ம இங்கே இருக்கிற வாழைப்பூ வடையில் துவர்ப்பு சுவை உணரலாம், வாழைக்காவில் இருக்கிற துவர்ப்பு சுவை உணரலாம், பாவக்காய் பீர்க்கங்காவில் இருக்கிற சிறு கசப்பை உணரலாம். இங்கே அந்த சுவை ஒரு துளி கூடி மாறுறதில்லை, அந்த சுவை மாறாமல் கொடுக்குறோம். சுவை மருத்துவம்ன்ற பெரிய சப்ஜெக்ட். உங்களுக்கு திடீர்னு இனிப்பு சுவை சாப்பிடும் போது இருக்கும், திடீர்னு புளிப்பாக ஏதாவது குழம்பு சாப்பிட்லான்னு தோணும். அப்படின்னு என்ன அர்த்தம், சுவைக்கும் நம்மளுடைய கேரக்டருக்கும் உள்ளுறுப்புகளுக்கு சம்மந்தம் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அந்த சுவை மருத்துவம்ன்ற பெரிய சப்ஜெக்ட், அதையும் இங்கே வந்து உணவில் நம்ம கொடுத்துருக்கோம். பேலன்ஸ்டு ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, சரிவிகித உணவு, இந்த மாடர்ன் டயட்ஸ் நியூட்ரிஷன் சொல்லக்கூடியது. அதாவது கொலஸ்ட்ரால் இருக்கணும், அப்புறம் ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபைபர்ஸ் இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும், ஒமேகா 3 இருக்கணும், இதெல்லாம் இல்லையா. தென் விட்டமின்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், எதெல்லாம் இருக்கோ அத்தனையும் இங்கே நம்ம ஒரு நேரம் டயட், ஒரு நேரம் லஞ்சு சாப்பிட்டாலும் கிடைக்கும், டின்னர் சாப்பிட்டாலும் கிடைக்கும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலும் கிடைக்கும். நார்மலாக இயற்கை உணவுனாவே ஸ்ப்ரவுட்ஸ் கொடுப்பாங்க, தேங்காய் பழம் இல்லையா, அப்படியே சேலட்டு, இந்த மாதிரி தான் மைண்ட் செட் இருக்குது. அது சாப்பிட்றனால என்ன ஆகுது, நம்ம காலங்காலமாக நம்ம மட்டும் இல்லை, நம்ம அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, அவங்க ஒரு 3-4 தலைமுறை சமைச்ச உணவே சாப்பிட்டு இந்த செல்ஸ் எல்லாம் அப்படி சாப்பிட்டு பழகிடுச்சு. அதில் இருக்கிற நியூட்ரிஷனை உள்வாங்கி பழகிடுச்சு. அப்போ திடீர்னு பழங்கள் மட்டுமே எடுத்துக்கிறது, திடீர்னு வெறும் காய்கறிகள், யூடியூப் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ உடம்பு டிஸ்டர்ப் ஆகும். அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதுனால ஒரு 20 வருட தொடர்ந்த பயணம் ஆராய்ச்சி. அப்போது குக்குடு ஃபுட்டில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதே பேலன்ஸ் அன்குக்குட்லேயும் இருக்கணும். அதில் என்ன நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கோ அதுலேயும் இருக்கணும். அப்போ அதே மாதிரி இங்கே டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் எல்லாத்துலேயுமே நட்ஸு, தேங்காய். அப்போ கொழுப்பு இல்லை, நோ ஆயில் சொல்கிறீங்க, ஆயில் நமக்கு உடம்புக்கு தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆயில் கூடாது, அதுவும் இப்போ நம்ம சாப்பிட்ற ரீஃபைண்ட் ஆயில் உடம்புக்கு கெடுதல். அப்போ ஆயிலுக்கு கொடுக்கக்கூடிய எண்ணெய் வித்து இருக்குல்லையா, ஆயிலோட வித்து. இப்போ தேங்காய்னா கூடாது, உடம்புக்கு கெடுதல்னு சொல்கிறோம். அப்போ தேங்காய்ங்க அதிகமாக பயன்படுத்துகிறோம். கடல் எண்ணெய் கூடாது இல்லையா, கடல் எண்ணெய் ரீஃபைண்டு கடல் எண்ணெய் உடம்புக்கு கெடுதல், கெட்ட கொழுப்பாக மாறுது. இங்கே வேர்க்கடலையே பயன்படுத்துகிறோம். எள்ளெண்ணெய் கூடாது, இங்கே எள்ளு பயன்படுத்துகிறோம். அப்போ நோ ஆயில்னால் அந்த ஆயிலோட
அந்த ஆயிலை உற்பத்தி பண்ணுறாங்களே அப்போ ஹீட்டிங் ப்ராசஸ்ஸு, நீங்கள் சமைக்கிறப்ப ஹீட் ஆகுறது, அப்போ அது எல்லாமே பேட் கொலஸ்ட்ராலாக மாறுது. இங்கே அதோட வித்தையே பயன்படுத்துகிறோம். இப்படி எதெல்லாம் உடம்புக்கு பெஸ்ட்டோ, உடம்பு மனசு உயிர் இது 3க்கு எது சிறப்பாக இருக்கோ அது எல்லாமே இங்கே உணவில் ஒரு தெரபிட்டிக்காக தான் கொடுக்குறோம். எல்லாம் எந்த குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் சாப்பிட்டாலும் எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாது. இன்கேஸ் ஹீல் தான் பண்ணும். நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்ட ஃபுட்டு ஒரு வாரத்துக்கு உங்கள் உடம்புக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கும். ஹீலிங் ப்ராசஸ், டீடாக்ஸு, கேரக்டர் வைஸு, நல்ல தூக்கம், இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ட எந்த ஃபுட்டு சாப்பிட்ருந்தாலும் அதை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வரதில்லை. இப்போ சாப்பிட்றீங்க, நைட்டு போய் வேறு ஒரு உணவு எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கும் இது சப்போர்ட் பண்ணி அதையும் டைஜஸ்ட் பண்ணி வெளியே ஏற்றுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் கேரக்டர் வைஸில் ஃபிசிக்காக உங்களுக்கு பண்ணும். ஒரு நேரம் சாப்பிட்டாவே போதும். ஸோ அப்படி இதெல்லாம் டிசைன் பண்ணி இங்கே நம்ம வந்து ஒரு கான்செப்டாக உருவாக்கி ஒரு 20 வருஷம் தொடர்ந்து ட்ராவல் R&D பண்ணி அதை பயிற்சியாக ஒரு 10 வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். ஹவு டு குக் நோ ஆயில் நோ பாயில், அடுப்பு இல்லாமல் சமைக்கலாம் வாங்க, இப்படி தான் கூப்பிட ஆரம்பித்தா 2014 தொடர்ந்து ஆல் ஓவர் சவுத் இந்தியா பயிற்சி கொடுத்துட்டு இருந்தோம். லாக்டவுனில் அந்த ஒர்க் ஷாப்ஸு ஒரு கேதரிங் எல்லாம் இல்லாதனால என்ன பண்ணுறதுன்னு யோசித்தோம். அப்புறம் ஆன்லைன் கிளாஸ், இது இப்போ நிறைய குழந்தைகளாக படிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸு லாஸ்ட்டு ஏப்ரல்லேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. வேர்ல்டு வைடு இருந்து எல்லாருமே கலந்துக்கிறாங்க. வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் இங்கே என்ன ரெசிபிஸ் கொடுக்குறோமோ அது அத்தனையும் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு அந்த லாக்டவுன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மீண்டும் ஒரு கேப் வந்துச்சு. அப்போது வந்து மக்கள்கிட்ட எல்லாருக்குலேயும் ஆரோக்கியத்தின் மேலே, உணவின் மேலே ஒரு தேடல், ஒரு அவேர்னஸ் இருந்துச்சு. இது சரியான நேரம்னு சொல்லிட்டு தேடணும். கரெக்டாக இடம் அமைஞ்சிச்சு. ஸோ சிங்காநல்லூர் பகுதியில் இந்த மாதிரி ஒரு உணவகம் துவங்கலாம். நீண்ட நாள் எண்ணம். கரெக்டாக இடம் அமைச்சு ஒரு வீடு மாதிரியே இருக்கணும், நல்ல அட்மாஸ்பியர் இருக்கணும், வர்றவங்களுக்கு ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஹீலிங் சென்டர் வந்தால் மைண்டுக்கு ஒரு அமைதியாக நிறைவாக சாப்பிட்டுட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் அமைஞ்சிச்சு. ஸோ அதனால் ஜனவரி 1 ஒரு உணவகமாக, இது வந்து உலகத்திலே ஃபஸ்ட்டு உணவகம், உலகிலேயே முதல்ல உணவகம், தென்னிந்திய உணவு வகைகள், அதாவது சவுத் இந்தியன் ரெசிபீஸை நோ ஆயில் நோ பாயில் மெத்தடில் குக் பண்ணி கொடுக்கக்கூடிய முதல் உணவகமாக இங்கே இப்போ கடந்த 8 மாதமாக சிறப்பாக செயல்பட்டுருக்கு. மக்கள் நல்லா வரவேற்பு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் ஒரு 2000 ரெசிபிஸ் இனோவேட் பண்ணியிருக்கோம். 2014 இப்போ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 15 ரெசிபிஸ் தான் என் கையில் இருந்துச்சு பேசிக்காக. ஸோ இப்போ அதை இனோவேட் பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர், இப்படி எதெல்லாம் மக்கள் சாப்பிட்றாங்க, ஹோட்டல் எதெல்லாம் கொடுக்குறோம், நம்ம எது விரும்பி சாப்பிட்றோம், குழந்தைகள் எது விரும்பி சாப்பிட்றாங்க, பெரியவங்க எது விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ அது ஒவ்வொன்றா யோசிச்சு நம்ம நார்மலாக என்ன மார்னிங் டிஃபன் சாப்பிட்றோமோ அந்த டிஃபனில் இருக்கிறது எல்லாமே உள்ளே கொண்டு வந்துட்டோம். சமைக்காமல் இட்லி, பொங்கல், உப்புமா, கிச்சடி, டீ, காஃபி, அதுக்குண்டான சைட் டிஷ், மத்தியானம் ஒரு வடை பாயசத்தோட விருந்து, ஈவினிங் டைமில் கொழுக்கட்டை, பணியாரம், இடியாப்பம், இது மாதிரி சாப்பிட்றாங்க இல்லையா. அது இல்லாமல் மாடர்ன் இளைஞர்கள் சாப்பிட்ற மாதிரி சாண்ட்விச், கட்லெட், நூடுல்ஸ், இந்த மாதிரி வடை, போண்டா, அது ஸ்நாக்ஸு, கேக், மேக்ஸிமம் எதெல்லாம் முடியுமோ எல்லாமே கொண்டு வந்துட்டோம். ஒரு 4 ஐட்டம் மட்டும்தான் எல்லோரும் கேட்குறது. சார் தோசை இருக்கா, பரோட்டா இருக்கா, சப்பாத்தி இருக்கா இல்லையா, பூரி, இந்த 4 தான். பூரியும் கூடி கொண்டு வந்துட்டோம். பூரி பாயில்டு வெறும் தண்ணியில் போடுற மாதிரி, பட் அது நோ ஆயில் நோ பாயில் மாதிரி, அதை நம்ம இன்னும் கொண்டு வரல. தோசை, சப்பாத்தி பை R&D, அதுவும் விரைவில் வரும். அதுவும் R&D இருக்குது. பரோட்டா நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத, அது ஒதுக்கிட்டு அது. ஸோ இதுவும் பாசிபிள். ஸோ அப்போ வந்து அடுப்பு இல்லாமல், எண்ணெய் இல்லாமல் நம்ம எதெல்லாம் சமைச்சு வீட்டில் சாப்பிட்றோமோ அது அத்தனையும் சமைக்க முடியும், சாப்பிட வைக்க முடியும், விருந்தே கொடுக்க முடியும். இது வரைக்கும் ஒரு 17 நிகழ்வு, கல்யாணம், சீர், இந்த மாதிரி 3000 பேர் வரைக்கும் சமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே தான் நமக்கு எங்கேயாவது நம்ம ஹெல்த்துக்கு இதுக்காக வருவோம். அப்போ கல்யாண வீட்டில் போய் நம்ம வந்து அருகம்புல் வைக்கிறக்கோ இல்லை பீர்க்கங்க பச்சையாக வைக்கிறக்கோ இல்லையா, அங்கே வந்து என்ஜாய்மெண்ட் ஒரு இல்லையா, ஒரு கெட் டுகெதர். அப்புறம் விருந்துனாவே ஒரு கொண்டாட்டம் தான். அங்கே போய் நான் வந்து உடம்புக்கு ஹெல்த்து நாங்கள் கொடுக்க முடியாது. அப்படி மருந்தையே விருந்தாக கொடுக்குற அளவுக்கு இது வரைக்கும் ஒரு 7-8 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 பேருக்கு ஃபங்க்ஷனில் மட்டுமே கொடுத்துருக்கோம். எல்லோருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து அவங்க இதே மாதிரி உணவு கேட்குற மாதிரி. ஸோ இதெல்லாம் என்னென்னா இந்த மாதிரி சாப்பிட முடியும், ஒரு ஹோட்டலே ரன் பண்ண முடியும், இந்த மாதிரி விருந்தே கொடுக்க முடியும். இயற்கை உணவு பற்றிய அந்த எதிர்மறையான புரிதல்கள் எல்லாம் தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதனால் சமைக்கிற மாதிரி சமைச்சா கண்டிப்பாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா கண்டிப்பாக இந்த உணவும் எல்லோராலையும் எல்லா காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ அதனால் தாராளமாக வாங்க, உணவகத்துக்கு வாங்க, இந்த உணவை சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறோம், தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு உண்டான பொருளெல்லாம் இங்கேயே அவைலபிளே இருக்குது. ஒரு ஷாப் அவுட்லெட்டே வச்சுருக்கோம். நீங்கள் பொருளை வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் ஊரில் உங்கள் இடத்துல கிடைக்கிற அந்த பொருளை வச்சு உங்கள் வீட்டில் கிச்சனில் என்ன இருக்கோ, உங்கள் கிச்சனில் என்ன பொருள் இருக்கோ அதே பொருளை வச்சு தான் பயன்படுத்த போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கிற மசாலா பொருள் 5 பெட்டியில் 5 பயன்படுத்த வேண்டியதில்லை, 2-3 யூஸ் பண்ணால் போதும். சரிங்களா? அந்த மாதிரி மினிமமாக ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நீங்கள் சமைக்கிற நேரத்தை விட குறைவான நேரத்துக்குள்ளே இந்த உணவு வகைகளை நீங்களும் இங்கே சாப்பிட்ட மாதிரி இதே சுவையோடு நீங்களும் சமைக்க முடியும்.
நீங்கள் சமைக்க முடியும், நீங்களும் விரும்பி சாப்பிட முடியும், உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் சாப்பிட வைக்க முடியும். ஸோ எல்லாத்தையும் அன்போடு கூப்பிட்றோம். உங்கள் பேர், உங்கள் சேனல் பேர் சொல்லலையே? என் பேர் ராஜேஷ், சேனல் பேர் ராஜன் நிவி. ராஜன் நிவி. ஓகே, நன்றி. இந்த லாஸ்ட் ஒரு 7-8 மாதமாக, குறிப்பாக இந்த 2-3 மாதமாக உங்களை மாதிரி மீடியா பீப்புள்ஸ் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு மார்ச்லேருந்து இப்போ வரைக்கும் நிறைய சோசியல் மீடியாஸ், யூடியூப் சேனல்ஸ், தென் ப்ரெஸ் மீடியா, டிவி சேனல்ஸ் எல்லாம் தொடர்ந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ எவ்வளோ தான் விஷயங்கள் இருந்தாலும் நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஒரே மீடியானால் மட்டும்தான். எல்லாமே உலகமே கையில் இருக்குது. ஸோ அந்த வகையில் நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு ரிவ்யூவோட இது மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் முன் வந்திருக்கிறது எங்களுக்கு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. மிக்க நன்றி உங்கள் அனைவருக்கும். நன்றி.